வணக்கம். இன்னைக்கு கரகர மொறு மொறுன்னு டேஸ்டான ஒரு பகடா செய்யலாம் வாங்க. இந்த பகடா செய்கிறதுக்கு 2 பெரிய பீட்ரூட் எடுத்து நல்லா துருவிட்டு இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு வச்சுருக்கேன். ஒரு துணியில் ஒட்ட புழிஞ்சிங்கன்னா இந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இந்த ஜூஸை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஜூஸாகவே குடிச்சிக்கலாம். இது கூட 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோம்பு 1-2 தட்டி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே துருவின இஞ்சி, 1-2 தட்டின பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே இதில் சேர்த்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ் ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கலை, ஜூஸுமே சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிக்கணுன்னா கூட பிடிச்சி போண்டா மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா பகடா போட போகிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு முறை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பகடா ஹார்டாக வரும். உங்களுக்கு ஒரு வேளை மாவு லூஸாக இருந்தால் கொஞ்சம் பச்சரிசி மாவு இல்லாட்டினா கடலை மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குது, பகடா போட ஆரம்பிச்சிடலாம். பகடா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கிள்ளி போட்டுக்காங்க. கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பகடா வந்து சாஃப்டாகவே இருக்கும், கரகரப்பாக வராது. அதனால் குட்டி குட்டியாக போட்டுக்காங்க. பகடா போட்டதுக்கப்புறம் பாதி அளவுக்கு வெந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா திருப்பி விடுங்க. பகடா வேகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட பகடா கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பீட்ரூட் பகடா பார்த்திங்கன்னா டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக உடையுது பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.